நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நீ யார் கோயிலுக்கு போய் தேங்காய் தூக்கி போட்டுக்காங்க, தேங்காய் உடையில சந்துக்குள்ள போயிடுச்சு. அப்பவே உஷாரா இருக்கா. நீ பாத்தியா இல்லையா அந்த காட்சியை வேற ஏன்டா பாக்க. நான் கூட ஃபோர்ஸா எடுத்தோன்னே அடிச்சு அந்த செதற நினைச்சா என்ன போச்சோ அப்படியே டென்னிஸ் பால் மாதிரி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. தேங்காவே உடையிலையே. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கூட்டணி உடையாதுன்னு அர்த்தம், செதற போகுதுன்னு அர்த்தம். ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 4 மணிக்கு நம்ம ஏதாவது ஒரு கதை எழுதி அவர் நடிக்கும், அவரு ஆண்டவர்ல. ஆமா, அதனாலதான் சொல்றேன். தெரியுது. நம்ம எந்த முகத்தை வச்சுட்டு இவ்வளோ திட்டிட்டு நம்ம போய் ஆண்டவர் முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு கதை இருக்கு பண்றீங்களா, நம்ம எப்படி கேட்போன்ற ஒரு நெருடலை மனசுக்குள்ள. இல்ல அந்த மாதிரி விஷயத்துல அவர் இந்த மாதிரி இது பண்ணிக்க மாட்டாரு. கதைக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் நீங்க கதை எடுத்துட்டு போனீங்கன்னா கூட உங்களை உட்கார வச்சு அவர் ஒரு கதை சொல்லுவாரு, அதோட நீங்க வந்துருவீங்க. அபூர்வ சகோதரர்கள்ல அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு கமலஹாசன் பாப்பார்ல, அந்த மாதிரி நீங்க திரும்பி பார்ப்பீங்க. நான் ஒரு கதை சொல்ல வந்தா எனக்கு ஒரு கதை சொல்லி கதையை சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. ஒரு பாட்டு ரோட்ல நின்று பரப்புரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆமா, அவன் சிவனேன்னு போயிருந்திருக்கலாம். அவன் மனசுல என்ன நினைச்சான்னு தெரியல. அண்ணன் பார்த்தோன்னே இப்ப எல்லாத்துக்கும் பார்த்தோன்னே டிவிக்கேன்னு கத்திட்டு போயிருக்கான். அவனை பிடிச்சி இங்க கூட்டு வா. அவனை பிடிச்சி இங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு பிடிச்சி கூட்டு வந்து பேரிங்களா போ. அது சின்ன பையன், அவன்கிட்டலாம் ஸ்பேரிங் போட முடியாது. 1-to-1 வச்சுக்க முடியாது. சிங்கிள்ஸ் செய்வோன்னு போட்டுருப்பாங்க. சூர்யா ஜோதிகா மாதிரி இவங்க 2 பேரும் ஓப்பன் ஜீப்ல வர போறாங்க. சேப்பேத்தகையும் ராகுல் காந்தியும் ஈசிஆர் ரோட்ல அப்படி வர போறாங்க. யாரு சேப்பேத்தகையும் ராகுல் ஜி. பாட்டு என்ன பாட்டு அது? என்னை கொஞ்சம் மாற்றி தெரியுதா? என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி பாட்டா பண்றாடே. வாய்ப்பு இல்ல, அவர் போயிட்டு இருப்பாரு நேரத்துக்கு கிளம்பி போயிட்டு. ஏங்க வார்த்தையே வாயில இருந்து வரல. அர்ஜுனர் வில்லு அர்ஜுனர் சொல்லுன்னு பாட்டு போட்டு வரலாம்ல. அது 2 பேர் போவாங்க. அது யாருன்னு சொல்லுவேன், நீங்க காண்டாவீங்க. இவங்க 2 பேரும் அர்ஜுனர் வில்லு பாட்டு போட்டு வரலாம். அர்ஜுனர் வில்லுன்னு வச்சுப்போம். நம்மளாம் இப்போ சரி அர்ஜுனர் வில்லுங்க, அர்ஜுனர் வில்லுங்க. யாரு விஜய் யாரு திரிசா? அர்ஜுனர் வில்லுல அந்த பாட்டு போட்டு 2 பேரும் வந்தா யாரு விஜய் யாரு திரிசா சொல்லுங்க பாப்போம். வெள்ளையா இருக்கு ராகுல் காந்தி நீங்க திரிசான்னுவீங்களா, இல்ல செல்வருக்கு விஜய்னு சொல்லுவீங்களா? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நல்லா இருக்குல்ல? நீ எவ்வளவு சொன்னாலும் அவங்க அவ்வளவுதான் பண்றாங்கல்ல. ஆமா, அது போதும். ரொம்ப கம்மியா இருக்குது. பண்ணுங்களேங்க, இதுக்கு மேல கெஞ்ச முடியாதுங்க. ஏதாவது ஒரு காலு தான் வைக்கணும் போல. இதுதான் குடும்பத்தோட காலு. ப்ளீஸ். இல்ல அந்த எமோஜில எல்லாம் ஏதாவது இருக்குன்னு போல இருக்குது இந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஹைப் பண்றது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லையே, கமெண்ட்ல இருக்கும். கமெண்ட்லேயே அப்படி லெஃப்ட்ல பண்ணீங்கன்னா இல்லை மேலேயே அந்த ரோலையே இருக்கும், அந்த ஷேர் எல்லாம் இருக்கும், அது பக்கத்துல ஹைப் இருக்கும். அதை போய் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாலும் ஹைப் நிறைய பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வீடியோ ரெக்கமெண்டேஷன் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. சேர்த்துருங்க. முட்டுக்காண்டி சோறு தின்றதுக்கு இல்லைங்க, ஆல்ரெடி சொன்னா கமெண்ட்ல இருக்கிறத சொல்றேன்னு சொல்லுவீங்க. இல்ல சொல்றேன், அது வேற ஒண்ணும் நல்லது தானே. ஒரு 4 செய்தி 4 மக்கள்கிட்ட போய் சேரணும்ன்றது ஒரு நல்ல எண்ணத்துல பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கு தான் இவ்வளவு போராட்டமும். பார்த்து இருந்துக்கோங்க. ஏங்க என்னாச்சு? மக்கள் சொன்னாங்க, அது அப்படியே கமெண்ட் படிக்க. நீங்க இப்பெல்லாம் திடீர்னு ஏதாவது சொல்றீங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்து இருந்துங்க நீங்க சொன்னோன்னே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் நானு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை. நம்ம போட்டு அந்த அடி அடிக்கிறோம், நம்மளே இவங்களே போட்டு நம்மளே அடிக்கிறாங்க. வழக்கம் தானே. இதுல என்ன இருக்கு? புரிஞ்சுக்கோங்க மக்களே. எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான். ஆமா, அதே மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆமா, 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் வேட்டை இருக்கு அப்படின்னு சாட்ட சொல்லியிருக்காரு. அப்படியா? உனக்கு ஏற்கனவே வேட்டை தானப்பா. அவங்க ஆட்சி அமைச்சா?
4ஆம் தேதிக்கு அப்புறம் வேட்டையாடுனா வேடன் யாரு வேட்டையாளிகள் யாருன்றது நீ சொல்லணும்ல. ஏதாவது பிரயோஜனமா பேசலாம், தயவு செய்து போங்கய்யா. நீங்க தான் இழுத்து விட்டீங்க. நான் சொன்னாரேன்னு சொன்னேன். அதான் சொல்றேன், வேடன் யாருன்னு சொல்லணும், வேட்டையாடப்படுறதுங்க யாருன்னு சொல்லணும். அதை சொல்ல திராணி இருக்கிறதா? வேடன் சாட்டை கேளுங்க. வேட்டையாடப்படுவது நாம் தமிழர் கட்சி. இது நடக்கும். அது நடக்கும். நாம் சொன்னது நடக்குதோ இல்லையோ, இது நடக்கும். உண்மை உண்மை. முதல் தலைப்பா சாத்தான் குளம். இந்த 9 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சொல்றோம்ல, அது தப்பே கிடையாது. இப்பதான் வந்து ஓகே குட் அப்படின்னு இருக்கு. அது கடந்த 2017-18 அந்த சீசன்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா இயர் ஞாபகம் இல்லை. பட் ஆனா அது இப்ப நடந்ததுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு அப்படின்றது எல்லாரையும் விட அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். ஆயுள் தண்டனை கூட கொடுக்கல. ஆயுள் தண்டனை கொடுத்தா அது அவங்களுக்கு வந்துருவாங்க, அது அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது, அந்த போலீஸ்காரங்களுக்கு அந்த இது வழி தெரியாது, அதனால மரண தண்டனை கொடுக்கறது தான் சரியா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். லேட்டுனா கூட பரவாயில்ல, அது வந்து ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பா வந்திருக்கு அப்படின்றது அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல். நீங்க கேட்கலாம், அந்த 9 குடும்பமும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்படி ஒரு நபர்களோட, இப்படி ஒரு மிருகங்களோட அவங்க வாழ்றதை விட அவங்க வந்து தனியாவே இருக்கிறதுன்றது அந்த குடும்பத்துக்கு நல்லது. ஏன்னா அந்த குடும்பத்தால எவ்வளவு பேர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அந்த அந்த 9 பேரால இத்தனை பேர் குடும்பங்கள்ல எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க, அசிங்கப்பட்டிருப்பாங்க. என்ன அவங்களுடைய குழந்தைகள், மனைவி எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் ஆனா இப்படி ஒரு நபர்களோட இந்த சமூகத்துல நீங்க வாழ்றதை விட உங்களுக்கு இப்படி ஒரு இதுவே வந்து சிறந்ததுதான். குட். நீ தப்புகள் நடக்காதுன்னு சொல்ல முடியாது, தப்புகள் சரியான முறையில் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அப்படி வந்து ஒரு அவநம்பிக்கையை ஒரு சில இல்ல நடக்குது, அப்படி ஒரு அவநம்பிக்கையை கொடுக்கறத விட இப்படி நடந்தா இது நடக்கும் அப்படின்னு ஒரு தண்டனை வந்திருக்குன்றது நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். இந்த தண்டனைகள் விரைவில் வந்துச்சுன்னா இன்னும் வந்து அந்த பயம்ன்றது வரும். அதே மாதிரி இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடக்கும்போது வரக்கூடிய சம்பவங்கள், அதெல்லாம் அதுக்கும் நீங்க வந்து விரைவில் இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்துச்சுன்னா அந்த பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். தண்டனைகள் கொஞ்சமாவது கடுமையாக்கப்படணும், விரைவாகவும் இருக்கணும், கடுமையாகவும் இருக்கணும்னா அந்த பயம் இருக்கும் மக்கள்கிட்ட. நிறைய இடத்துல இந்த நம்ம பார்த்தோம்ல, இந்த சாத்தான குளமா, இந்த தூத்துக்குடியில விளாத்தி அந்த இதுலலாம் பார்த்தோம், அவங்களாம் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் தான் பண்றாங்க. எல்லா இதுலயும் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் தான் பண்றாங்க. அவங்க நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணணும். அதுதான் பணி நீக்கம். அதுதான் அந்த அதிகாரிகளையும் பண்ணணும், சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியையும் வந்து தண்டிக்கணும்ன்றது தான் எல்லாரும். வெறும் பணி நீக்கத்தோட இருந்துடக்கூடாது. அந்த அலட்சியத்தினால ஒரு உயிர் போகுதுன்றப்போ அது இன்னும் கடுமையா கொண்டு வரணும். ஆனா இதுவே கடுமையா தான் இருக்குதுன்னு. ரொம்ப கடுமையா இருக்குது, ரொம்ப கடுமை தான் அது. சரி, டாபிக்குள்ள போயிடலாங்களா? நீங்க என்னைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரே நாளில் வெவ்வேறு சம்பவங்கள் அக்கா தம்பி 2 பேருக்கும் நடந்திருக்கு. அக்காவுக்கு சம்பவம் எல்லாம் கிடையாது, சம்பவம் இல்ல. ஆனா அவங்க போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காங்க, கூட ஒரு படைப்பலத்தோட போயிருக்காங்க. டச்சே வெளியே போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி 4 பேர் தான் நிக்கணும். அந்நியர் என்ன பண்றதுன்னு தெரியல, இதுவே என் இடமா இருந்திருக்கணும், என்ன பண்ணிருப்பேன், அங்க நான் ரொம்ப உக்கிரமா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சின்ன ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப மீடியமான ஒரு அவங்க தான் அந்த மேடம். ஆமா, அவுட். என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல, பார்த்தோன்னே காண்டா இருப்பாங்க. அப்படின்னு இருக்காங்க. அவங்க நாள் சும்மா இருந்து இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, கடைசி நாள் வேற, கோவப்படவும் முடியாது, வாங்க முடியாது, ரிஜெக்டட். சைன் தப்பா போறீங்க, இந்தாங்க எடுத்துட்டு போங்க, இது உங்க பேர்ல இல்ல விஜயகாந்த் எடுத்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பிரேமலதான் ஒண்ணு இருக்காது, அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா, அந்த கௌரவத்தை அவங்களும் காப்பாற்றணும். அது இல்லாம சும்மா எல்லாரும் உள்ள வந்துட்டு நசன கூடாது. ஆனா அக்கா யார் தெரியுமா, அண்ணியார் யார் தெரியுமா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போ வெளியே போ கிளம்பு அப்படின்னு அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்க. அங்க அக்காவுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தா கூட தம்பி வந்து ஒரு மிகப்பெரும் புகழை வந்து அடைஞ்சிருக்காரு. மாபெரும் ஒரு சம்பவம். ராஜ்யசபால எல்லாரும் நிறைந்திருக்கும் போது, ஒரு 500-600 பேர் நிறைந்திருக்க கூடிய ஒரு அரங்கத்துல போயிட்டு கெத்தா கேப்டனோட அந்த தேமுதிக துண்டை போட்டுட்டு இறங்கினாரு. குடியரசுத் தலைவர் கயட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே போனாரு. போயிட்டு அந்த இதை போய் படிச்சாரு. படிச்சுட்டு கேப்டனை பத்தி ஏதோ கடைசியா ஒரு தடவை காட்டினாரு, எல்லாத்தையும் காட்டினாங்க. ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
மொத்தத்திலே அங்க ஒரு இவங்களோட சேர்த்து ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காட்டினாரு, எதுவும் தெரியல. கையெழுத்து போட போகும்போது இவரும் எடுத்து பேனா எங்கனாலும் எடுத்துட்டு வைங்க, எங்க கிட்ட இருக்கு, இதுல போடுங்க, நாங்க எங்க தரோம் அதுல போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வந்தாரு. கிட்டத்தட்ட 2006ல தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தேமுதிகன்ற ஒரு கட்சி முதல் முறையாக ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தொண்டர், கட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்த உழைத்த ரத்தம் சிந்திய ஒரு தொண்டருக்கு இந்த ராஜ்யசபா சீட் கிடைச்சதுன்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். எங்க இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது, 1% கூட அடையாது. ஏன்னா அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு, இல்லைண்ணா அப்படியான்னு கேட்க, அதான் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு ஒரு கட்சியை தொடங்கி தனியா 2 தேர்தலை சந்திச்சு 3வது தேர்தலை எதிர்கட்சி தலைவராகி 4வது தேர்தல இருந்து அந்த கட்சி உருப்படாம போய் ஆனதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க கூடயே சேர்ந்து அவங்க கிட்ட போய் ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கினதை எந்த தேமுதிக தொண்டனும் ரசிக்க மாட்டான். இது இன்னும் பெரிய பெருமை கிடையாது. அதுவும் நீங்க ஒரு தொண்டனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஒரு பார்த்தசாரதி அவர்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும். இல்லை உங்களுக்கு உண்மையாவே உழைச்ச தொண்டனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட நியாயம் இருந்திருக்கும். உங்க தம்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுல என்ன பெருமை இருக்கு? என்ன தேமுதிகவும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காரு, நீங்க பெருமையா பீத்திக்கலாம். அதை தவிர அதுல வேற ஒன்றும் கிடையாது. அதுல நம்ம பேசுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அதுதான் அந்த சர்ப்ரைஸ். இந்த துண்டை கைட்டி வச்சு சொன்னார்ல, அதுக்கு மேல ஒன்று நடந்துச்சு. நீ யார் கோயிலுக்கு போய் தேங்காய் தூக்கி போட்டுக்காங்க, தேங்காய் உடையில சந்துக்குள்ள போயிடுச்சு. அப்பவே உஷாரா இருக்கா நீ பாத்தியா இல்லையா? அந்த காட்சியை வேற ஏன்டா பார்க்க, நான் கூட ஃபோர்ஸா எடுத்தோன்னே அடிச்சு அந்த செதற நினைச்சா என்ன போச்சோ அப்படியே டென்னிஸ் பால் மாதிரி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. ஏ மேன், வாட் இஸ் திஸ்? தேங்காய் கொடுத்தீங்களா ரப்பர் பால் கொடுத்தீங்களா? ரப்பர் கோகனட் அப்படின்னு இருப்பாங்க. அடிச்ச வேகத்துக்கு செதற போதுல நானும் பார்த்தேன். என்ன போச்சோ அப்படியே உருண்டுகிட்டு வந்துச்சு. என்ன ஃபோர்ஸா அடிச்சீங்க இப்ப நீங்க? சரி, ஏன் நீங்க போய் அடிச்சிட்டு இருக்கீங்க? இளந்தலைவரை கூட்டு போயிருந்திருக்கலாம்ல. ஆமா, கையிலேயே உடச்சு கொடுத்துட்டு இருப்பாரு இளந்தலைவர், சுக்கு சுக்காக்கி கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம காஞ்சனாபுரத்துல ராகவ லாரன்ஸ் இதை வச்சு இல்லைன்னா முதல்வன் படத்துல நம்ம அர்ஜுன் உடைப்பாரு அப்படின்னு 2ஆ பொழந்துக்கும். அது கரும்பு தானே? இல்ல தேங்காய் உடைப்பாரு. தேங்காய் உடைப்பாரு உடைப்பாரு அப்படின்னு உடைச்சோன்னா அந்த மாதிரி கூட்டு போயிருக்காங்க. உடைக்கிறாங்க. தேங்காவே உடையிலையே, அப்ப என்ன அர்த்தம்? இந்த கூட்டணி உடையாதுன்னு அர்த்தம், செதற போகுதுன்னு அர்த்தம். சதறி இருந்தா சதறி இருக்கும், உடஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கு. அழுகுன தேங்காவா இருந்தா நல்ல வேலை இதுவும் ஆகல, தெரியக்கூடாது. அது சதறி கோயிலுக்கு போனாங்க, செதுரு தேங்காய் ட்ரை பண்ணாங்க, உடையல. அதுக்காக என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் உடைஞ்சிருமா? விடுங்க. ஆனா இருந்தாலும் அந்த காட்சி என் கண்ணுக்குள்ளாரே நிக்குதியா. அந்த தேங்காய் எதிர் தேங்காய் இல்ல, இந்த ராஜ்யசபா கண்ணிலே நிக்குது. ஒவ்வொரு தேமுதிக தொண்டனுக்கும் அப்படியே வந்து அப்படி பூரிச்சு போயிருப்பான், அப்படியே சிலிர்த்திருக்கும். அப்படியே இவருக்கு கிடைக்கும் நல்லா இருக்கு. ஏறி இங்கதான் எப்படின்னா மக்கள் நீதி மையம் தேர்தலே நிக்கலையா? அப்புறம் விருப்பம் அதுக்கு காசை வாங்குவாங்களாம், திருப்பி தர மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டா கட்சி வளர்ச்சி நிதியா. வளராத கட்சிக்கு என்ன கட்சி வளர்ச்சி நிதி? அதுக்கு என்ன உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கேக்குது? பின்வரும் காலங்கள்ல காலமே இல்லையே, அப்புறம் இந்த பின்வரும் காலங்கள்ல ஸ்ருதி ஹாசன் வரலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். இதுக்குங்க பொலிட்டிக்கலுக்கு வரலாம். மக்கள் நீதி மையத்தை வந்து அப்பா இனி நான் பாத்துக்கிறேன்னு கையில் எடுக்கலாம். அப்ப ஏதோ ஒரு சீட்டு கிடைக்குமா? அப்பயும் அவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு கிடைக்கும் ராஜ்யசபால. அவ்வளவுதான், வேற என்ன? வேற யாருக்கும் கிடைக்காது. ஸ்நேகன் வழக்கம் போல போயிட்டு எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசிட்டு விருப்ப மோடுல காசை கொடுத்து ஏமாந்துட்டு திருப்பி வந்து மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேற ஒன்றும் நடக்காது. ஆனா அநியாயங்க. மற்ற கட்சி எல்லாம் பரவாயில்ல, ஒவ்வொரு சீட்டு 2 சீட்டுக்கு ஏதோ வாங்கினாங்க, காசு வாங்கினாங்க, முடிஞ்சு போச்சு. இதுல கூட 16 பேரா? இதுல விடுதலை சிறுத்தைகள்ல கூட ஒரு 100 பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. அந்த கட்சி ஒரு பல வருஷமா இருக்கு, அதுக்கு ஒரு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு அண்ணன் வந்து அவரே வாங்கிட்டு அப்புறம் கடைசி காலத்துல ஐஸ் பாய் விளையாண்டு காங்கிரஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாருன்றது கூட ஓகே. அவங்களாவது விருப்பம் ஒண்ணுலாம் வாங்கியிருக்காங்க. அடுத்தடுத்த தேர்தல் ஏதாவது எம்பி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கிறதே ஒரு எம்பி, அடுத்த தடவையும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அதுலயும் நான் காசை திருப்பி தர மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? எனக்கு கமல் அவர்களை பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்.
நாலு மணிக்கு நம்ம ஏதாவது ஒரு கதை எழுதி ம் அவர் நடிக்கும், அவர் ஆண்டவர்ல, ஆமா அதனால தான் சொல்றேன். தெரியுது. நம்ம எந்த முகத்தை வச்சுட்டு இவ்வளோ திட்டிட்டு நம்ம போய் ஆண்டவர் முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு கதை இருக்கு பண்றீங்களா நம்ம எப்படி கேட்போன்ற ஒரு நெருடலை மனசுக்குள்ள இல்ல இல்ல அந்த மாதிரி விஷயத்துல அவர் இந்த மாதிரி இது பண்ணிக்க மாட்டாரு. கதைக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் நீங்க கதை எடுத்துட்டு போனீங்கன்னா கூட உங்களை உட்கார வச்சு அவர் ஒரு கதை சொல்லுவாரு, சொல்லுவாரு. அதோட நீங்க வந்துருவீங்க. ஆஜிக்காமல வேணாம். நீங்க அப்படியே வெளியே வந்து இந்த ஆழ்வார்பேட்டையில இருந்து வெளியே வந்து இப்படி திரும்பி பாப்பீங்க. அது எந்த மாதிரி சீன்னா, அபூர்வ சகோதரர்கள்ல அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொன்னா கமலஹாசன் திரும்பி பாப்பார்ல, அந்த மாதிரி நீங்க திரும்பி பாப்பீங்க. நான் ஒரு கதை சொல்ல வந்தா எனக்கு ஒரு கதை சொல்லி கதையை சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும். நான் போனா நீ என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும். பட் ஆனா வாழ்த்துக்கள், அவருக்கு கதை சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த வகையில் அதுவே பெரிய வாழ்த்துக்களா? இல்லைங்க, சும்மா யாருக்கோ போய் கதை சொல்லாம ஒரு திரையுலகில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனுக்கு கதை சொல்லணும்னு நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கல்ல, அதுக்காக சொல்லணும். முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்லையா? இல்லைங்க, அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அதுக்கும் இதுக்கும் நான் இப்பயும் சொல்றேன், அதுக்கும் இதுக்கும் 1% கூட சம்பந்தம் கிடையாது. அது வேற, இது வேற. அந்த கமலஹாசனே நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம சண்டைக்கு போகலாம், அதுக்காக நம்ம வந்து சண்டை கூட பண்ணிக்கலாம். பட் இந்த கமலஹாசனுக்கு எவனா சண்டை போட்டானா உட்காந்து பாயை போட்டு வேடிக்கை பார்க்கலாம், போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. அதனால அது வேறு, இது வேறு. அந்த மாதிரி ஒரு கலைஞன் இருக்கிறதுனாலதான் விக்ரம் படம் ஓடுச்சு, கூலி படம் ஓடல. இதுதான். ஆமா, இருந்த ஸ்டெப் ஃபுல்லா நீங்க எடுத்துட்டீங்க, உறுதி எடுத்தாச்சு. வேற எதுவும் எங்க கிட்ட இல்ல. ஏங்க, எவனாவது ரஜினிகாந்த் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வாங்குவானா? ஒரு புது முயற்சியா இருக்கட்டும். என்னங்க மனசாட்சியே இல்லையா? அதுவும் நீங்க செவனேன்னு எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லா ரெட்டை போட்டு எடுத்துடுறீங்க. அப்புறம் எப்படி படம் விளங்கும்? படம் பார்க்குற, அது வீட்டில் ஏதாவது எல்லாருமே பார்ப்பாங்க. ரஜினிகாந்த் படம்னா எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. ஏதோ ஒரு கமர்ஷியலாக நல்லா இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். ஏன் கொடுக்குற அளவுக்கு என்ன இருந்தது அதுதான் எனக்கும் தெரியல. எதுக்கு இந்த படத்தில் அவ்வளோ பிளட்டு அப்படின்ற மாதிரி என்னன்னு தெரியல. சரி, போய் தொலைஞ்சிருச்சு, விடுங்க, நம்ம ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை பேசிக்கிட்டு இருப்பேன். சரி, கமலஹாசன் கதை சொல்லுங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான், வாழ்த்துக்கள். அடுத்தது பியூஷ் கோயல், விஜய். ஆமா, அவர் வந்து ஒரு திமுகவோட பி டீம். அது வழக்கம் தாங்க, இது ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் திமுக தானே சொல்லும், பாஜகவோட பி டீம். திமுக வந்து பிஜேபியோட பி டீம். அவரு வந்தா பிஜேபி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க, அவர் வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்னு. அதாவது புதுசா யாராவது வந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பொறுக்காது. ஏன்னா இப்ப பிஜேபி சும்மா தான் இருந்துச்சு, இப்ப கொஞ்ச நாளா தான் அதுவும் ஆரம்பிச்சிருக்கு, பி டீம் சி டீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்போ விஜய் இல்லாதனால என்டிஏ வந்து எப்படி மேல வருமா வராதா, எழும்புமா எழும்பாதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற டவுட் வந்துருச்சு. அவங்களும் ஆரம்பத்துல இருந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவும் பிடி கொடுக்கல. கடைசி கட்டத்துலயும் எந்த முயற்சியும் ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் 2 டவுட். விஜய் டிஎம்கேவோட பி டீம். அப்போ விஜய் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்குமா, திமுகவுடைய வாக்குகள் செதறதுனால, எதிர்ப்பு வாக்குகள் செதறதுனால நாங்க ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற காண்டில் சொல்லிட்டு போனாரா அப்படின்ற டவுட் இருக்கு. ஆனா இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது டிஎம்கேவும் பண்ணுது, பிஜேபியும் பண்ணுது. ஆனா இதுக்கு முன்னாடி அமித்ஷா என்ன சொன்னார்னா, அவர் எங்க கூட்டணிக்கு தேவையில்லை, அவரால் எங்களுக்கு வந்து பலவீனம் தான், அவர் வரது வந்து எங்களுக்கு இது கிடைக்காது, எங்களுக்கு இந்த ஓட்டே வராது, சிறுபான்மையினர் ஓட்டே வராது, அதனால எங்களுக்கு அவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் பியூஷ் கோயல் பார்த்தா இல்ல அவர் வந்து பி டீம், டிஎம்கேவோட பி டீம், வாக்கை பிரிக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு. யாராவது பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க, அவர் யாரோட பி டீம். என்ன சொல்றேன், சீட்டுக்குழி திமுக. இவங்க திமுக வேணான்னு சொன்னா, திமுக யாரெல்லாம் வேணான்னு சொல்றாங்களோ அவங்களும் விஜய்க்கு போடுங்க, யாரெல்லாம் பாஜக வேணான்னு சொல்றாங்களோ அவங்களும் விஜய்க்கு போடுங்க. இவரை முதல்ல டிவி கேல சேருங்க. இப்படி வாக்கு கேக்குறாரு, அப்படி கேக்குறாரு. அவங்க தானே மாத்தி மாத்தி 2 பேரும் சொல்றாங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்களே, மூணாவது கட்சினா அதுதான். திருச்சி கிழக்குலயே உங்க ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல நான் வேணும். நானும் பாக்குறேன் உங்க ஓட்டு எங்க விழுவுதுன்னு. மக்கள் நீதி மையம் எது அது எங்க இருக்கு? அதான், நீதி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஓட்டு போடுங்க. நீதியும் இல்ல, வீதியும் இல்ல, மீதியும் இல்ல. காசு கொடுங்க. என்ன காசு? மீதி காசு கொடுத்தோம்ல, அந்த காசை கொடுங்க. ஆத்தா வெய்யும், காசு கொடு. சொன்னது தப்பு இல்ல. திமுக பிஜேபி அங்கதான், அதுக்குன்னு உடனே அங்க போயிடக்கூடாது. 15 வருஷமா இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்களா சேட்டைய? டிவிக்கிறியா அண்ணன் ஏதோ கத்திருக்காரு,
இவர் தொண்டை புண்ணா போயிருக்கு. இவர் பாட்டு ரோட்ல நின்று பரப்புரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆமா, அவன் சிவனேன்னு போயிருந்திருக்கலாம். அவன் மனசுல என்ன நினைச்சான்னு தெரியல. அண்ணன் பார்த்தோன்னே இப்ப எல்லாத்துக்கும் அண்ணனை பார்த்தோன்னே டிவிக்கேன்னு கத்திட்டு போயிருக்கான். சரின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது விட்டுருக்கணும். ஒரு பெரிய மனுஷன் டிவிக்கேன்னு கத்திட்டு போனா போடான்னு விட்டுட்டு போகணும். அதை விட்டுட்டு அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, என்ன இங்க வந்து டிவிக்கிற, இங்க வந்து டிவிக்கிற அப்படின்னாரு. அண்ணனை பார்த்தா தம்பிகள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, டக்குன்னு பாஞ்சிட்டாங்க. நான் அங்க இருந்து இந்த ரோட கிராஸ் பண்ணி அங்க போயிட்டு இது பண்ணேன். அப்புறம் அங்க இருந்த போலீஸ் எல்லாம் தடுத்து ஏதோ பண்ணி மேட்ச் பண்ணி, சரி அவனை அமுச்சு விடுங்கன்னு சொல்லல, அவனை பிடிச்சி இங்க கூட்டு வா. அவனை பிடிச்சி இங்க என்ன பண்ணுவீங்க, அவனுக்கு பிடிச்சி கூட்டு வந்து பேரிங்லாம் போ. அது சின்ன பையன், அவன்கிட்ட ஸ்பேரிங் போட முடியாது. 1-to-1 வச்சுக்க முடியாது. சிங்கிள் செய்வோன்னு போட்டுருப்பாங்க. இங்க கூட்டு வானா என்ன சொல்றாருன்னா, இப்ப இவரோட இந்த இதெல்லாம் சொல்லிடுவாரு போல, இது ஹெலிகாப்டர் தானே அதெல்லாம் தரேன்னு சொன்னா அவன் மாறிடுவான்ல. டிவிகேல இருந்து NTK மாற மாட்டாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அவன் அப்படி இருந்தா கூட பரவாயில்லைங்க. அவனை போட்டு என்னென்னமோ அவன் கோமாளி பிள்ளை, நீங்க எல்லாம் தத்துவ பிள்ளைங்க. தத்துவ பிள்ளைகள் ஏன் அடிக்க போகுது, ஏன் நீங்க இப்படி தூண்டி விடுறீங்க? இதே வேலையா வச்சுட்டு இருக்கிறது. கூட்டத்துல எவனா ஒருத்தன் சொன்னா அவன் அடிக்க போறது, அப்புறம் இவரே இறங்கி அடிக்க போறது, அப்புறம் ஏதாவது ஒருத்தர் ரோட்ல எவனா, எங்க ரோடுனா எவனா ஏதாவது சொல்லிட்டு தாங்க போவான். இப்ப விஜயே நாளைக்கு போறாருன்னா யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா சொல்லதான். அன்னைக்கு ஒருத்தன் திட்டிட்டு போலையா, உடனே என்ன விஜய காரை நிறுத்திட்டு இறங்கி அவனை தோத்திட்டு ஓடினாரா, இல்ல இங்க வான்னு கூட்டர் சொன்னாரா, இல்ல ஸ்டாலினை வந்து சொல்லாம இருந்திருப்பாங்களா, எடப்பாடியை சொல்லாம இருந்திருப்பாங்களா, உதயநிதியை கூட தான் சொல்றாங்க. நிறைய கேட்டிருக்காங்க. 2024லயோ 2021லயா தெரியல, 2016ல நீங்க வந்து டாஸ்மாக மூடுறேன்னு சொன்னீங்களே, ஏன் மூடவே இல்லைன்னு சொன்ன அவரு அதுக்கு பதில் சொன்னாரு. அப்ப நீங்க ஓட்டு போடலன்ற அவரு தப்பான பதில் தான் சொன்னாரு. பட் ஆனா அந்த மாதிரி யாரும் டென்ஷன் ஆகல. ஆனா இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிவிக்கேன்னு சொன்னாலே பொறுக்க மாட்டேங்குது. லவோ தீபோன்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டப்படப்படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இனிமே இந்த மாதிரி பிரச்சனையை அண்ணன் நிறைய சந்திப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பெரிய மனுஷ தன்மையை அவனை அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க, அவனும் போயிருந்திருப்பான். உங்களுக்கும் நீங்க ஒரு வார்த்தையில முடிச்சிருந்திருக்கலாம், அறியாத தம்பி இப்படி பேசிட்டு போகுதுன்னு முடிச்சிருந்திருக்கலாம். அவனை போய் வாடா போடா இங்க வாடா, அவனை இங்க கூட்டிட்டு வாடா அப்படின்னு அவன் பயந்ததே அங்கதான். ஏதாவது இந்த பேசிடுவாரோ, நம்மள்ட்ட ஏதாவது பேசி ஏதாவது இது பண்ணிடுவாரோ, அவன் அடி ஸ்பேரிங் போறதுக்கு எல்லாம் பயப்பட்டு இருக்கான். மானூருகா தெரியுமா, அது தெரியுமா, நான் அப்ப பிரபாகரன் கூட இருந்ததை பத்தி உனக்கு தெரியுமா, மண்ணு தெரியுமா, நிலம் தெரியுமா, நீர் தெரியுமா, ஆகாயம் தெரியுமா, காற்று தெரியுமா. எனக்கு காமெடி, எல்லாத்துக்கும் தாண்டா தொப்புள் இருக்கு. இல்ல இப்போ ஒண்ணு பார்த்தேன் கடைசியா, இந்த முறை மட்டும் நம் சீமானை தவறவிட்டால் இழப்பு சீமானுக்கு, ஆகவே அவரை தவற விடுவோம். பாவங்க, நான் சொல்லுவேன், இப்ப நீங்க சொல்றீங்க தெரியுதா, அதனாலதான் சொன்னேன் அவர் பாவம். அதனாலதான் சொல்றேனே, இவனுங்களும் சிவனேன்னு இல்ல, அவர் ஏதோ பரப்புரை பண்றாருன்னா அவர் பாட்டு பண்ணிட்டு போறாரு. இவனுக்கு என்ன பிரச்சனை அதுல, இவன் ஏன் டிவிக்கே இங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க, உளவியல் ரீதியா என்ன பிரச்சனைன்னு பாருங்க. மேல இருக்கிற தலைவர்கள் கூட எந்த பிரச்சனையும் இல்ல, கீழே இருக்க தொண்டர்கள் தான் இந்த மாதிரி இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மேல இருக்க தலைவர்கள் விஜயும் சீமான் அடிச்சுக்க போறாங்களா? கிடையாது. ஆனா இவங்க ஒரு வன்மத்தை இது பண்ணி விட்டுட்டு டிவிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தேவையில்லாம ஒரு பகையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு சாட்டை மாதிரியான ஆட்கள்லாம், சாட்டை, இடும்பவனம், கார்த்தி போன்ற முக்கிய ஆட்கள் காரணம். ஆனா இந்த நாகரிகமா பேசினா நல்லா இருக்கும். இவங்க அப்படியா இரு, நான் போய் எங்க ஆளுங்களை கூட்டு வரேன்டா, அவங்க போய் ஒரு 50 பேரை கூட்டம் வந்தாங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும், கலவரம் நல்லா இருந்திருக்கும், அது வேற விஷயம். அதை விடுங்க. இல்ல சொல்றேன், அவங்களுக்கு ஒரு தலைவரா அந்த இடத்துல வந்து விடுங்கன்னு சொன்னாரு, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. கண்ணியமா பேசுறத நம்ம சொல்றோம், கடந்து போக விட்டுறணும். அவன் எல்லாம் போயிட்டு சும்மா போய் அடிக்கிறது வைக்கிறதெல்லாம் பண்ணா அப்புறம் உங்க மேல எப்படி என்ன ஒரு மரியாதை இருக்கும்? தலைவனா என்ன மரியாதை இருக்கும்? இருக்காது. அதுதான் பஞ்சம். இப்ப நாளைக்கே இந்த மாதிரி நடந்து நான் என்டிகேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான்னா, விஜய் வந்து அவனை பிடிச்சே நீங்க வா அப்படின்னு கூட்டா உங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும்? அவனை இங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும்? அந்த மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். கொந்தளிச்சிருவாங்கல்ல. அவன் ஏதோ அறியாமையோ சொல்லிட்டாங்க, அவன் ஏதோ இவங்கள பார்த்த ஆத்திரத்துல சாட்டையோட வீடியோ பார்த்துருப்பான், என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆள் இருக்காரா போகும்போது வார்த்தை சொல்லி என்டிகே டிவிகே லாக் பண்ணிட்டானுங்க. அது திரும்பி முகத்துக்கு நேரா பார்த்து ரோடு பார்க்காம விட்டாப்ல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தலைமை பண்போட நடந்துக்குங்க. அப்புறம் நீங்களே இறங்கி அடிக்கிறது, அவனை இங்க கூட்டுவான்றது அப்படின்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? உண்மையாவே அவன் பயந்தது அதுக்குதான், ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்ற பயத்துலதான், வேற ஒண்ணும் கிடையாது.
இல்லைன்னு வச்சுங்க அவன் சண்டைக்கெல்லாம் தயாராக தான் இருந்திருப்பான். கையோட காதுகள் பாவம் இல்லையான்னு இருப்பான் அவன். அண்ணன் கத்துவாரு. அதையும் விடுங்க, நான் அடிச்சிடுறேன். நீங்க அவரை பத்தின டாபிக் எனக்கு வேணாம். யாருங்க அடிச்சிட்டீங்க? சீமான் அந்த பேசுனதுக்கு அப்புறம் என்ன அடிக்கிறது? நல்லா இருக்கே, பேசுனதுக்கு அப்புறம் இது வேணாமா? கோவம் அதிகமா இருந்துச்சு, நான் பேப்பர்ல எழுதி இப்படி போட்டு கிழிச்சு, இன்னும் நம்ம கோவம் போயிருவாங்களே அந்த மாதிரி. அதெல்லாம் போவே 1000 பேப்பர் எழுதினா கூட அந்த கோவம்லாம் போகாது. செந்தில் பாலாஜி அவர்கள் நல்ல கேண்டிடேட் கோயம்புத்தூர்ல வேட்புமனு தாக்கல் எப்படி போயிருக்காரு தெரியுமா? காவாலையா காவாலையா அப்படின்னு பாட்டு தான் போடல, போட்டாங்க. வேற ஏதோ பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. வேற பாட்டு தான் போட்டிருந்தாங்க. ஒரு தமிழ்நாக்கு பதிலா பல தமிழ்நாக்கள், லோக்கல் தமிழ்நாக்கள் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து வேட்புமனுக்கு எதுக்குங்க டான்ஸ் இதெல்லாம் பாட்டெல்லாம் யாருங்க அலோவ் பண்றா? அதெல்லாம் நான் யாருன்னு கரூர்ல தானே தெரியும், கோயம்புத்தூர்ல தெரியாதுல்ல. இப்படியா? எதுக்கு லோக்கல் தமிழை வாட விட்டா அது பாக்குறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்கல்ல. அது வருவானுங்க, அது யாரும் இல்லைன்னா. பின்னாடி செந்தில் பாலாஜி போட்டோ வச்சுட்டு அதை எவனாவது பாக்குறானாப்பா. அதுக்கு செந்தில் பாலாஜியே மேல ஏறி ஆடி இருந்திருக்கலாமே. நான் அதுதான் வீடியோ போடுறாங்க. செந்தில் பாலாஜின்னு சொல்லி ஆடி இருந்தாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. அது தப்பு ஏங்க, இந்தியா முழுக்க ஒரு பிரபலம் எம்எல்ஏ கேண்டிடேட்டா. அது கரெக்டுங்க, இந்தியா முழுவதும் பிரபலங்க. அவர் ஏங்க பக்கத்துல இருக்க கோயம்புத்தூருக்கு போய் அவர் யாருன்னு காட்டணும்? அவருக்கு அந்த அவசியம்லாம் இல்லைங்க. செந்தில் பாலாஜி யாருன்னு என் பலத்தை காட்டணும்ல. என்ன கேட்டா இல்ல, ஊர்ல போய் கேட்டுருப்பாரு, அச்சுச்சோ அவரா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. எங்க போறீங்க? ஏதோ கேட்கலான்னு போறோன்ற மாதிரி. செந்தில் பாலாஜி ஏன் இந்த மாதிரி வேட்புமனு தாக்கலுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், டான்ஸு, இதெல்லாம் யார் கேட்கறது? விருப்பம் ஒண்ணு வாங்க வரும்போதே கப்பல்ல வந்தாங்க. அப்ப மட்டும்தான் அண்ணனோட டயலாக் எனக்கு தேவைப்படுது. என்னது? இந்த பைத்தியக்கார கும்பலை வச்சுக்கிட்டு நிஜமாவே வேட்புமனு தாக்கலுக்கு தான் அப்படி போயிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா அருமை. நீ தானே கடைசி டேட்டு வேட்புமனு இன்னும் சொத்து விவரம் வரல. அதுதான் நான் ஈகர்லி வெயிட்டிங். ஆனா சேகர் பாபுக்கு 2.88 கோடியோ 2.40 கோடியோ பார்த்தேன். அப்படியா? சொத்து எல்லாம் சேர்த்து, அசையும் சொத்து அசையா சொத்துலாம் சேர்த்து 7 நிலையில தான் இருக்காரு அவருமே. ஆமா, அதனாலதான் ஸ்டாலின் வேட்புமனு தாக்கும்போது 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாரு. அவரு கடன் கொடுக்கறாரு, இவர் அவர்கிட்ட கடன் வாங்குறாரு. 1.5 இருக்கு. இந்த மிச்சம் இருந்த அந்த 50 லட்சத்துல எல்லாருமே ஏழை வேட்பாளர்கள். KN நேரு ஏழை வேட்பாளர், சேகர் பாபு ஏழை வேட்பாளர், செந்தில் பாலாஜியோட புள்ளி வந்து அது மட்டும் தான் வந்துருப்போது ஏழை வேட்பாளராக தான் இருப்பாங்க. பாவம், கவுன்சிலரோட மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. அப்ப கவுன்சிலர் ஆயிடணும் போல நம்மலாம். எம்எல்ஏ அமைச்சராக முடியாது போல, அதெல்லாம் ஒன்றும் காசு வராது போல பெருசா. அண்ணன் பேசாம அண்ணன்ட்ட சொல்லலாம், அண்ணா நீங்க வந்து எம்எல்ஏ ஆக அமைச்சராக உங்களுக்கே விருப்பம் கிடையாது, மக்களே விருப்பப்பட்டாலும் நீங்க ஆக போறது கிடையாது. எதுவுமே ஆகாம தான் அதுக்கு மேல வச்சிருக்கேன். அது வேற, அது அவர் மட்டும் வச்சிருக்கிறது, மத்தவங்க எல்லாம் இருக்கணும்ல. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இதுல தானே காசு. எனக்கு என்ன, எனக்கு தேவை நானு என் கூட இருக்க 2 பேர், அது போதும். அவங்களும் அப்படி கிடையாது, அவங்களே படிக்காம அவங்களும் அதான் நினைப்பேன், நானே என் கூட இருக்க 2 பேர். கரெக்டா எல்லாருமே ஏழை வேட்பாளர்களா இருக்காங்க திமுகல. அது பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரு ஒரு முன்னோடியாவும் இருக்காங்க. அமைச்சராகவே இருந்தும் இத்தனை வருஷத்துல அவர்கிட்ட அவருடைய சொத்து மதிப்பு வெறும் 2.40 கோடி என்னமோ தான் இருக்குன்றது மற்றவங்க கத்துக்கணும். இப்படி தாக்கல் பண்றதுக்கு விஜய் எல்லாம் பாருங்க, போய் 600 கோடின்னு போய் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு. எதுக்கு அவ்வளவு அவசரம்? 600 கோடியை போய் சொல்லிட்டு வந்துட்டாரு, அவர் பாட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் கூட இது வேணாம். ஏங்க உங்களை வச்சு படம் எடுக்கிறவங்களே இவ்வளவுதான் காட்டுறாங்க, நீங்க என்ன நடிச்சுட்டு 600 கோடி காட்டுறீங்களா, மாட்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்றது போங்க. இதுல வேற அந்த பஸ்ஸை விட்டுட்டோம், காரை விட்டுட்டோம்னு அது வேற திருப்பி 3 தடவை வேற போறீங்க, ஒரே தடவையா பண்றது இல்லையா? அது ஒரு பஞ்சாயத்து. நீ ஏன் 3 தடவை போற? உன்னால ஒரு இதுவை கூட தாக்கல் பண்ண முடியறதுக்கு 3 தடவை ஆகுது. நீ எல்லாம் எப்படி மக்களை காப்பாத்துறதுக்கும் அஃபிடவிட் தாக்கல் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? சரி சம்மந்தப்படுத்துவோம், நல்லா ஒரு மாதிரி லிங்க் நல்லா இருக்குல்ல, சம்மந்தப்படுத்துவோம். என்ன இருக்கு? பிரவீன் சக்கரவர்த்தி such a nice human being. இன்னைக்கு 2 சம்பவம் நடந்திருக்கு. நீ தாங்க அப்பப்ப வந்து உண்மைகளை உடை தெரிஞ்சுட்டு போறதுல மிக முக்கியமான ஆளு. இவரு ராகுல் காந்தி இருங்க, அதான் அவரும் வந்திருக்காருல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி வந்தாரு, வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டிருக்காங்க, மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்திருக்கேன், இந்த மாதிரி சொல்லிட்டு
என்னாச்சு இந்த மாதிரி உங்க வீட்டுல எங்களுக்கு 28 சீட்டுன்றது ரொம்ப கம்மி தான், எங்களுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா கொடுத்துருந்துருக்குன்னு நியாயப்படி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தேசிய கட்சி பெரிய அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆஹா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் ஏங்க நீங்க வந்து 28க்கு தான் என்ன பண்றது, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்றதுனால நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம், வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டோம். இல்லைன்னா எங்கள் ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து டொயோட்டோ அந்த BMW அந்த ரேஞ்சு தான் போக வேண்டியது. இப்போ நிலைமை இண்டிகாவில் போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்கு BMWலேருந்து ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னாங்க. என்னது அப்படின்னா கல்யாண விருந்தே வைக்கிறேன்னாங்க டிவிகேலேருந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தலைமை எடுத்த ஒரு தவறான முடிவு அப்படின்னு சொல்லாமல் தலைமை எடுத்த ஒரு முடிவு BMW டெஸ்ட் டிரைவ் தான் வந்திருக்கும். டெஸ்ட் டிரைவ் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு, ஓகேன்னு சொன்னோம். இல்லை நீங்கள் பழைய இண்டிகாலேயே போங்கன்னு சொல்லி எங்களை வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு உண்மையை உடச்சிட்டு போயிருக்காரு. ஒரு சொல்லுவாங்கல்ல, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெய்வம் இன்னைக்கு மறுபடியும் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிருக்கு. அது என்ன ஆக போகுதுன்றது அடுத்தடுத்து தான் வந்து தெரியும். தெய்வங்கள்ல இதுதான் இந்த தெய்வம் எப்படின்னு பார்த்தா மூலவர் இருப்பார் இல்லையா, அவர் வந்தாரு. எங்க வந்த? புதுச்சேரிக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? வந்தனே காணும், சென்னை வந்துட்டு அப்படியே போயிட்டேன், புதுச்சேரிக்கு போயிட்டேன், இந்த பக்கமே நான் திரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காரு. பிரதர் கூட மீட் பண்ணலையோ? இந்த பிரதர்கிறதெல்லாம் இனிமே வந்துடக்கூடாது அப்படின்றது அங்க போயிட்டாரு அவரு. 2 பேருமே புதுச்சேரியில தான் பிரச்சாரம் பண்றாங்க. ஏன் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்ல? தேவையில்லையே, நீ 28 தானே கொடுத்த, அப்புறம் உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு, நீ என்ன பிரதர் வேண்டி கிடக்கு, எனக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்ற மாதிரி காசு வெட்டி போட்டாங்க. ஆமா வெட்டி போட்டாச்சு. ஸ்ட்ரைட்டா போனாரு புதுச்சேரிக்கு, ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சாரு, வழக்கம் போல பேசினாரு. காங்கிரசும் மற்றும் கூட்டணி கட்சிகளும் அப்படின்ட்டு போயிட்டாரு. கூட்டணி கட்சி திமுக நோ 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 அதெல்லாம் பேசாதீங்க, திமுக எல்லாம் இந்த வார்த்தையே என்கிட்ட காதுலயே விழக்கூடாது, அதுக்குதான் பஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன், இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டாரு. ஈவினிங் நம்ம பெரும் பெரும் பருந்து போய் அந்த பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டே போய் எல்லாருக்கும் கையை கொடுத்து, இவரு பருந்து இல்லைங்க, பெரும் பெரும் பருந்து அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு சொந்தக்காரர், அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அதுல பின்னாடி போட்டிருந்தாங்க ஸ்டாலின் வழியில் புதுச்சேரி வெல்லும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். அங்க டிஎம்கே அலைன்ஸ் இந்தியா இல்லைன்னா இந்தியா அலைன்ஸ்ல வந்து டிஎம்கேவா? காங்கிரஸோட அலைன்ஸ்ல திமுக இருக்கு, இங்க வந்து திமுக அலைன்ஸ்ல காங்கிரஸ் இருக்கு. அதுதான். அப்புறம் என்ன ஸ்டாலின் வழியில் அங்க? ஆனா அவர் தானே முதலமைச்சர், இப்போ அவங்க எதிர்கட்சி தானே, அவங்களுக்கு இது கிடையாது. இப்ப நாராயணசாமி இல்லைல்ல உங்களுக்கு, அதனால உங்களுக்கு வந்து அதுல இன்னும் கிடையாது. ஸோ அப்ப ஸ்டாலின் தான் முகம். அப்போ போடு புதுவையில் ஸ்டாலின் வழியில் புதுவையில் வெல்வோம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ராகுல் காந்தி வரலை, நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ராகுல் காந்தி வரலை. ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படியே வந்துட்டாரா இல்லை அப்படியே டெல்லி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஏறி போயிட்டாரான்னு தெரியலை. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் இந்த தடவை இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இவர் போயிருப்பாரு, யாரு? சேப்பத்த கை அண்ணே, ஒரு தடவை வந்துட்டு போனேன். ஒரு தடவை பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி கிட்டயா பொக்குன்னு விட்டுருவாரு அவர்லாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க பொண்ணு இனிய கேட்பாங்க, பக்கத்துலயே சேர்க்க மாட்டாங்க. நீங்க வேற, அவர்லாம் அலௌடே கிடையாது. இதெல்லாம் இந்த இவரு நம்ம கிறிஸ்துவோடங்கிற கார்ல ஏத்தி கூட்டு போனார்ல, கூட்டு போன மாதிரி கேசி வேணுகோபாலுக்கு டிரைவரா ஏறி உட்காந்துட்டு போன மாதிரி எல்லாம் ராகுல் காந்தி கிட்ட பண்ண முடியாது. ராகுல் காந்தி நீ இறங்க நான் நடந்தே போறேன்னுவாரு, காரை எடுங்கன்னு போய் உட்காருங்கன்னு, எல்லாரையும் போய் கார்ல ஏறுங்கன்னு, நீங்க இப்ப சொல்லி கேட் வரைக்கும் போங்கன்னு நான் இப்படியே நடந்து போயிடுவாரு. நாளைக்கு காலைல பாருங்க காக்கா காக்கால வர மாதிரி சூர்யா ஜோதிகா மாதிரி இவங்க 2 பேரும் ஓப்பன் ஜீப்ல வர போறாங்க. சேப்பேத்தகையும் ராகுல் காந்தியும் ஈஸியா ரோட்ல அப்படி வர போறாங்க. யாரு சேப்பேத்தகையும் ராகுல் ஜி பாட்டு என்ன பாட்டு அது? என்னை கொஞ்சம் மாற்றி தெரியுதா? என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி பாட்டா பண்றாடே. அதனால வாய்ப்பு இல்லை, அவர் போயிட்டு இருப்பாரு நேரத்துக்கு கிளம்பி போயிட்டு. ஏங்க வார்த்தையே வாயில இருந்து வரல. அர்ஜுனர் சொல்லுன்னு பாட்டு போட்டு வரலாம்ல. அது 2 பேர் போவாங்க, அது யாருன்னு சொல்லுவேன், நீங்க காண்டாவீங்க. இவங்க 2 பேரும் அர்ஜுனர் வில்லு பாட்டு போட்டு வரலாம். அர்ஜுனர் வில்லுன்னு வச்சுப்போம் நம்மளாம். சரி அர்ஜுனர் வில்லுங்க, அர்ஜுனர் வில்லுங்க. யாரு விஜய் யாரு திருசா? அர்ஜுனர் வில்லுல அந்த பாட்டு போட்டு 2 பேரும் வந்தா யாரு விஜய் யாரு திருசா சொல்லுங்க பாப்போம். வெள்ளையா இருக்கு ராகுல் காந்தி நீங்க திருசான்னுவீங்களா இல்ல செல்வருக்கு விஜய்னு சொல்லுவீங்களா?
இங்க காக்கா காக்கா உதாரணமும் எடுக்க முடியாது, அர்ஜுனர் வில்லையும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? இது ரெண்டும் விளங்காதது, இவங்களுக்கு செட் ஆகாது. அவர் டெல்லி போயிட்டு இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு டெல்லி எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. இந்த படத்துல வர மாதிரி இன்னொருத்தரையும் சேர்த்துக்கோங்க. இது ரெஃபரன்ஸ் எடுப்போம்ல, இந்த 3 பேர் இருப்பாங்களே, ஜீவா, சந்தானம், ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வினய், அந்த மாதிரி என்றென்று முன்னகை, என்றென்று முன்னகையில் இருக்கிற மாதிரி இவங்க 3 பேர் ஏதாவது போகலாம். இது ஜீவா, சந்தானம், வினய் இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி, செல்வ பெருந்தகை, கிறிஸ்தோடங்கரா இல்ல கேசி வேணுகோபாலா? சடங்கு 3மே பொருந்தா கூட்டணி. மாணிக்க தாக்கூர் வச்சுக்கோங்க. 3 பேரும் சேர மாட்டாங்க, யாருக்கும் செட் ஆகாது. செல்வ பெருந்தகை எல்லாம் போய் அவர்கிட்டலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து இந்த காங்கிரஸுடைய ஒட்டுமொத்த காங்கிரஸுடைய தலைவர். இவர் வந்து மாநிலத்துடைய தலைவர் தான். இவரால் போய் அப்ரோச் கூட பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அவர் கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அப்படி பேசுறாதான் ராகுல் காந்தி ஸ்டாலின் கூடயே பேசிடுவாரு. செல்வ பெருந்தகை எல்லாம் தேவையில்லை. ஏன்னா செல்வ பெருந்தகையே காங்கிரஸ்ல 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்க மாட்டாரு. ஆமா, சரிங்களா? இருக்க மாட்டேன், போயிருவாங்க. ஆமா, அதனால அவர்கிட்டலாம் போய் பேசிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ அந்த இடத்துல இப்போ இன்னும் அந்த முரண் இருக்கு, காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் முக ஸ்டாலினுக்கும் அந்த முரண் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டிங் எதுவும் நடக்கலை, அந்த மாதிரி எதுவும் நியூஸும் நான் கேள்விப்படலை. ஸோ ஒருவேளை ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி அடுத்தடுத்த நாளில் வராரா, இது பேசுறாரா, இல்லை டெல்லிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு வராரான்றத பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன இருந்தாலும் ராகுல் காந்தி இப்படி பண்ணியிருக்க கூடாது. திமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். பட் அது ஒரு பெரிய பேசு பொருளாலாம் இங்கே இருக்காது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோடி வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லாம என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு போனாதான் பிரச்சனை. ராகுல் காந்தி வந்து திமுகன்னு சொல்லாம போனா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறந்துருப்பாரு, அதனால ஒண்ணும் இல்ல, அதான் அலையன்ஸ் சொல்லிட்டாரு. அது புதுச்சேரியில தானே, அவரு தமிழ்நாட்டுல வந்து சொன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அவரு தமிழ்நாட்டுக்கே அவர் ஐடியால இல்ல, அதை நான் சொல்றேன். அவ்வளவுதான், நல்லது தானே, ஃபினிஷ். மிக்க மகிழ்ச்சி. 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலான்னு கேட்டா மேட்ச் பார்க்க போறாங்கன்றுவாங்க. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. 2 வீடியோவே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அவரும் பாவம் தானே. அதான், நானும் மனிதன் தாங்க, எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் உயிரோட வச்சிருங்க. அவரும் அன்பே டயானான்னு எவ்வளவுதான் அடிக்கிறது பண்ணி விடுங்க. நாளைக்கு மத்தியானமா மீட் பண்ணுவோம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு